1587 ஸ்காட்லாந்து சேர்ந்த ஒரு ராணிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறாங்க. ஆனா அவங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்க உடலை யாராலுமே தொட முடியல. இவங்க தான் மேரி ஸ்டூவர்ட். இங்கிலாந்து ராணியான எலிசபெத்தோட போட்டி போடுறாங்க. மேரி இங்கிலாந்து மன்னர் 8ஆம் ஆண்ட்ரியோட பேத்தி. அதனால நான் தான் உண்மையான ராணின்னு உரிமை கொண்டாடுறாங்க. இந்த சமயத்துல கேத்தலிக்க மக்களுக்கும் சீர்திருத்தவாதிகளுக்கும் பெரிய மத கலவரம் போயிட்டு இருந்தது. அதனால எல்லாரும் மேரி தான் ராணி ஆகணும்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா மேரி தான் ஹஸ்பண்ட கொலை பண்ண கொலையாளியே கல்யாணம் பண்ணதால சொந்த மக்களே அவங்கள எதிர்த்து நாட்டை விட்டு துரத்துறாங்க. வேற வழியே இல்லாம எதிரியான எலிசபெத் கிட்ட அடைக்கலம் தேடி இங்கிலாந்துக்கு போனாங்க. ஆனா எலிசபெத் இவங்களை நம்பாம 11 வருஷம் ஜெயிலே வச்சாங்க. அதுவும் இல்லாம தன்னை கொலை பண்ண முயற்சி பண்றாங்கன்னு அவங்களுக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்தாங்க. தூக்கு தண்டனைக்கு அப்புறம் ராணி மேரியோட உடம்ப பணியாட்கள் அவங்களுக்கு தூக்க போகும்போது அவங்க ட்ரெஸ் கட்டில இருந்து ஒரு சின்ன நாய் வெளியே வந்து ரொம்பவே அழுது இருக்கு. நம்ம நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஆனா நம்ம வளர்த்த நாய்க்கு நம்ம மேல வச்ச பாசம் குறையாது. கரெக்டா? நாளைக்கு பார்க்கலாம்.